Hi my subscribers. Social media full last 1 week ஒரு 4 பேரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இப்ப அரெஸ்டும் ஆயிட்டாரு. சோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படினு. நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்ல. யாரு சரி யாரு தப்பு அப்படின்றத பத்தியும் பேச போறது இல்ல. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுது. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படினா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்ல பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவர் தான் ரப்பி. இவரோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுவாரு, அப்படி இல்லாட்டி ரோஸ்ட் பண்ணுவாரு. அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே பிரபலமான டெய்லருக்கா வச்சு செஞ்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்றாரு, நிறைய ஸ்ட்ரக்சரை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு செஞ்சிருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லருக்கா ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. முக்கியமா அந்த வீடியோல வந்து அவங்க நிறைய காசு வாங்கிட்டு ஒரு மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்துட்டு டெய்லர் அக்கா என்ன ரீப்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் அந்த மாதிரிலாம் இந்த ஸ்கேமும் பண்ணல, நீங்க வேணா என்னோட வெப்சைட்ல போய் பாருங்க, உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ரீப்ளே கொடுத்துருந்தாங்க. இதுல இவர் சொன்னது கரெக்டா இல்லை தப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணா நம்ம இர்ஃபான் ஃபேமிலிக்குள்ள என்ட்ரு ஆனாரு. அதுல இர்ஃபான் சில தப்புகள்லாம் பண்ணியிருக்காரு, அவரோட ஃபேமிலியை வச்சுலாம் நிறைய வீடியோஸ் போடுறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டு நம்ம இர்ஃபான் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு ரீப்ளே ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த ரீப்ளேல நம்ம இர்ஃபான் அவர்கள் அவரோட சைடில் உள்ள நியாயத்தை சொல்லும் போது பிரியாணி மேனை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டுருப்பாரு. அதுக்கு நம்ம பிரியாணி மேன் எக்ஸ்ட்ரீமா ட்ரிகர் ஆகி ஒரு 3 நாள் தூங்காம ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்ணாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது பிரியாணி மேன் வந்து தற்குறி மேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தையில பிரியாணி மேன் அவர் மேல உள்ள எந்த ஒரு தப்புமே இல்ல, இர்ஃபான் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ண போயிட்டு இந்த ஒரு வார்த்தையில செம்மையா ட்ரிகர் ஆயிட்டு அவர் என்ன பேச வந்தாரோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு அதுக்கு இன்ஸ்டிட்டா போய் நம்ம இர்ஃபானோட பாடி ஷேமிங், அவரோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறது, இர்ஃபான் அது பண்றாரு இது பண்றாருன்ற மாதிரி ரொம்ப ட்ரிகர் ஆகி ரொம்ப தவறாவே பேசிட்டாரு. அது முழுக்க முழுக்க ஒரு தப்பான விஷயம் தான். இந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பிரியாணி மேனுக்கும் சரி கண்டிப்பா பொருந்தும். நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்ல போறோம் அப்படின்னா பதிலுக்கு அவங்க நம்ம ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணா நம்ம பதிலுக்கு பேசும்போது நம்ம என்ன விஷயத்த பேசணுமோ அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அவங்க ட்ரிகர் பண்ண வார்த்தைக்கு நம்ம ட்ரிகர் ஆகி ஏதாவது தப்பா பேசணும் அப்படின்னா நம்ம சைடு நியாயமே இருந்தாலும் நம்ம பேசுற எல்லா விஷயமே தப்பா தான் கன்வே ஆகும். ஸோ இந்த ஒரு இடத்துல வே ஆஃப் கன்வேயும் யூசிங் வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அகைன் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா பிரியாணி மேன் 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணதுமே அவருக்கு நிறைய ப்ரெஷர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் இர்ஃபானை ரொம்பவே பாடி ஷேமிங் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப கார்னர் பண்ணி ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த வீடியோவை டெலிட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 6 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல வந்து எனக்கு தப்பான தாட்ஸ்லாம் தோணுது, நான் வாழ்றதுக்கு லாய்க்கே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு A2D வந்து இதுக்குள்ள வராரு. அவர் வரும்போது டெய்லர் அக்காக்கு ஃபேவரா சில விஷயங்கள் பேசுறாரு. இதை பார்த்ததும் நம்ம பிரியாணி மேன் அகைன் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு லைவ் வந்து ஒரு 4 மணி நேரம் பேசி அவர் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்க போறேன்ற மாதிரி தப்பான டிசிஷன்லாம் அவர் ட்ரை பண்ணி அப்போ அவங்க அம்மா வந்து அவரை ஒரு மாதிரி ஏன்டா இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி இந்த பிரச்சனை அப்படியே நிக்காம போயிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலா இன்னைக்கு வந்து அவரு ஏற்கனவே பொண்ணுங்களை தப்பா பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அவரை இன்னைக்கு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் அப்படின்னு தான் வந்தாரு. ஆனா அவர் சொன்ன விதம் எப்படின்றத நம்ம நோட் பண்ணியே ஆகணும். அவர் என்னதான் உண்மையான விஷயத்த ப்ரூஃபோட சொல்லியிருந்தாலும் கூட அவர் சொன்ன விதம் எல்லாமே தப்பா இருக்கு. இதுல வந்து அவர் நல்லது சொல்றாரு இல்ல நியாயமா பேசுறாரு அப்படின்றத தாண்டி சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்பான வழி. அதனாலேயே இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சு, இல்லை நான் யாரையாச்சும் குறை சொல்ல போறேன், எனக்கு அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா முதல் நீங்க எப்படி கன்வே பண்ணணும், என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணுன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாதான் உங்களுக்கும் சேஃபு. நீங்க சொல்ற விஷயமும் கரெக்டான வேலை போய் ரீச் ஆகும். இல்லைன்னா இப்படிதான் ஒரு நிலைமை வரும். அண்ட் ஃபைனலா நான் பிரியாணி மேனை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். நான் ரேண்டமா அவரோட வீடியோஸ் பார்த்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. அண்ட் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றப்போ தான் அவர் மற்றவங்க மேலே இவ்வளோ கோவப்படுறாரோ அப்படின்றதும் எனக்கு தோணுது. ஸோ நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, என்னோட சப்போர்ட் யாருக்கும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ 4 நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு டாபிக் தான். அண்ட் ஃபைனலாக ஒருத்தர் அரெஸ்ட்டும் ஆயிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.